ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான செம்மண் பூமி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் கிட்டத்தட்ட ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் ஒரு 200 to 250 அடி ரோடு ஃப்ரண்டேஜோட நம்மளுக்கு ஒரு விவசாய நிலம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த விவசாய நிலத்தை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும். அதாவது இந்த விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த விவசாயம். அதாவது இந்த விவசாய நிலத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு 4-5 வகையான விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவோ இந்த இடமானது நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பொறுத்தளவுக்கு மரவள்ளி கிழங்கு, அது இல்லாமல் நெல் சாகுபடி மற்றும் தென்னை, அதுவும் இல்லாமல் நம்ம மக்காச்சோளம், சோளம், கொய்யா, இது பூராமே இந்த விவசாய நிலத்தில் விவசாயம் பார்க்குறாங்க. அதுக்காகத்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒருங்கிணைந்த விவசாய நிலம் என்று. இந்த விவசாய நிலமானது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாடிக்கொம்பிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது கட் ரோடு ஃபேஸில், நம்ம ரோடு ஃபேஸ் தான் மெயின் பஸ்ஸு போகக்கூடிய சாலையில் இந்த விவசாய நிலமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதுவும் நம்ம வேடசந்தூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விவசாய நிலமானது நம்மளுக்கு அமைங்க. அதாவது தாடிக்கொம்பிலேருந்து நம்ம ஷார்ட்கட்டில் ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரணும். இல்லை வேடசந்தூர்லேருந்து நம்ம எரியோடு போகக்கூடிய சாலையிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம லேண்டு வந்து ரீச் ஆகிடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஊரடி தோட்டமாகவும் இன்னொன்று ரோடு ஃபெசிலிட்டியோடையும் இந்த விவசாய நிலமானது நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இந்த விவசாய நிலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 கிணறு 2 போரு, அதாவது ஒரு கிணறு 2 போர் வந்து நம்ம இந்த விவசாய நிலத்துக்கு செப்பரேட்டாகவும் அது இல்லாமல் ஒரு பங்கு கிணறாகவும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இபி சர்வீஸ் வந்து இலவச மின்சாரம் தான். அதனால் நான் உங்களுக்கு வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இல்லையா, நம்ம நெல் சாகுபடி எல்லாமே பண்ணக்கூடிய விவசாய நிலமாகவும், அது இல்லாமல் மரவள்ளி கிழங்கு, கொய்யா, மக்காச்சோளம், சோளம், அதெல்லாம் மாட்டுக்கு போடக்கூடிய தீவனம், அது மட்டும் இல்லாமல் தென்னை, இது பூராமே இந்த விவசாய நிலத்தில் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈல்டை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய நிலமாகவும் நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமியாகவும் இந்த விவசாய நிலமானது கிடைக்குதுங்க. அதாவது இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு ஈல்டு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய நிலமாகவும் இந்த விவசாய நிலம் நம்மளுக்கு அமையுதுங்க. இந்த விவசாய நிலத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சுற்றிக்கு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும், இன்னொன்று ஊரை ஒட்டியே இந்த விவசாய நிலம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் சரி, நம்மளுக்கு ஒரு சேஃப்டி ஜோனாகவும் இந்த விவசாய நிலமானது அமையுதுங்க. நம்ம ஒரு ஃபேமிலியோடு வந்து தங்கி இந்த விவசாய நிலம் பார்க்கணும்னு நினச்சா கூட நம்ம வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு வீடும் இந்த விவசாய நிலத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கிணறை பொறுத்தளவுக்கு கிணறு, போரு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல தண்ணி உடைய இடமாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. போரை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டர் சோர்ஸ் ஏரியாவும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நெல்லுக்கு பாஞ்சிட்டு இருக்க தண்ணியும் பார்க்குறோம். பார்த்தீங்களா, பைப்லேருந்து, அதாவது நம்ம இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு எல்லா பக்கட்டும் பைப்லைன் கனெக்டட் முறையில் நம்மளுக்கு வந்து நீர் பாய்ச்சல் எல்லாமே நம்மளுக்கு பண்ணக்கூடிய இதற்காக நம்மளுக்கு இந்த நிலமானது அமைஞ்சிருக்குங்க. இந்த நிலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் வரைக்குமே நம்மளுக்கு நெல் சாகுபடியும், அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கருக்கு வந்து மரவள்ளி கிழங்கும், ஒரு 2 ஏக்கருக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொய்யாவாகவும், ஒரு 2 ஏக்கருக்கு வந்து நம்மளுக்கு மக்காச்சோளம், சோளம், இந்த இது பூராமே சாகுபடி பண்ணக்கூடிய நிலமாக நம்மளுக்கு அமையுதுங்க. இந்த இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பாதை கனெக்ட் ஆகும். நம்ம ரோடு ஃபேஸ்லேருந்து நம்ம நிலத்துக்குள்ளே இறங்குற மாதிரியும், அது இல்லாமல் நம்ம ஊரை ஒட்டினாப்புலையே வந்து ஒரு 20 அடி மண் பாதையோட நம்ம இந்த நிலத்துக்குள்ளே போகிறதுக்காகவும்
பாதை வசதி உள்ள ஏரியாவும் கிடைக்குதுங்க. இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 ஏக்கர். இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து 22 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஆனால் விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரோம். நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் தேவைப்பட்டால் கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்காக ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்திஸ் ரியல் எஸ்டேட்.